ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்கு என்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 102 சங்கீதம் 12 வசனம். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். கர்த்தராகிய தேவரே, அவருடைய பிரஸ்தாபம், பெயர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். அவருடைய பெயர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். ஆண்டவர் நமக்கு தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. இப்பொழுது நீங்கள் சாதாரண நபராக இருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால் அது தொடர்ந்து அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக இறங்கி வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஊழியக்காரர் ஒரு மனிதனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவருடைய தகப்பனாருக்கு 80 வயது, 88 வயது வரலும் அவர் உயிரோடு இருந்தார். அவருடைய காலங்களில் இயேசுவை அறிந்து கொண்டார். சிறு பிரயாயத்திலிருந்தே அவர் ஜெபிக்கிற வழக்கம். ஆனால் அவர் ஜெபம் பண்ணுவது சரியாக 5 மணி, காலை 5 மணிக்கு அவர் முழங்கால் படியிடுவார். 1 மணி நேரம் அவர் ஜெபிப்பார். இது அவருடைய வழக்கம். 80 வயதிலேயும் அவர் எந்த இடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாரோ அதே இடத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தார். அதுதான் அவருடைய வழக்கம். அத்தனை ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அங்கே தான் ஜெபம் பண்ணுவார். ஏன்னா ஒரு நாள் அவங்க அம்மா சின்ன வயதில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்பொழுது அவர் ஜெபிக்காததுனால ஒரு இடத்துல அவரை முழங்கால் படியிட பண்ணி இங்கே தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை பணித்து விட்டார்கள். தன் தாயின் சொல்லை தவறாமல் அவர் அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டே வந்தார். அவர் ரொம்ப படிக்காதவர். ஆனால் அவருடைய பிள்ளைகள் படித்து விட்டார்கள். பிள்ளைகள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார்கள். அவருடைய பேர பிள்ளைகள் எல்லாம் டாக்டர், நர்ஸ் என்று அவர்கள் அந்த படிப்பில் உயர்ந்து விட்டார்கள். இப்பொழுது அவருடைய பேரப்பிள்ளை, கொள்ளு பேரப்பிள்ளைகள் நல்ல உயர்ந்த கல்வியை கற்றுக்கொண்டு வருகிறார்கள். இதை பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நமக்கு புரிகிறது. தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதம் உண்டாகும். அவர் தலைமுறை தலைமுறையாக அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நினைவு கூறுகிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது கர்த்தரை தேடினால் உங்கள் தலைமுறை முழுவதும் 1000 தலைமுறைக்கு நன்மை இறங்கி வரும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை சுதந்திரித்துக் கொள்ளுவோமா? இதை பெற்று அனுபவிப்போமா? இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்திற்கு பதில் தாமதமாகி கொண்டிருக்கிறது, கிடைக்கவில்லை என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறீர்கள், தலைமுறை தலைமுறையாய் உங்கள் மேல் அந்த ஆசீர்வாதம் இறங்கி வருகிறதை காண்பீர்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, விசேஷமாக உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது ஜெபிக்கிறார்கள். அவர்களுடைய தலைமுறை தலைமுறையாக அவர்கள் மேல் ஒரு ஆசீர்வாதம் தங்கி வாழ்நாள் முழுவதும், உடைய வம்சம் முழுவதும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாய் சாட்சியாய் நிற்கிற கர்த்தருடைய ஜனமாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். அவர்கள் உயர்ந்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். தயவும் கிருபையும் இறங்கி வரட்டும். நீர் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி தலைமுறை தலைமுறை அவர்களை நிரப்பி வழிநடத்த போகிற தயவுக்காக கோடி கோடி நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.